ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த அண்ணனோட 4வது ஆனிவர்சரியா? தேர்ட் ஆனிவர்சரி. அந்த அண்ணனோட தேர்ட் ஆனிவர்சரி வந்து அதுக்காண்டி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த கடையை பார்த்து ஹோம் போலாமா கடைக்குள்ள? சட்டை எடுக்க வந்தாச்சு. அது வந்து அரை மணி நேரம் ஆச்சு நினைக்கிறேன். ஆனா வீடியோ லேட்டா தான் எடுக்க ஆரம்பிச்சிடும். என்னடா எங்க இருக்காரு? டயர் ரூம்ல இருக்காரா? டயர் ரூம்ல இருக்காரா? வகை இருக்குது. புது மாப்பிள்ள 3வது தடவை கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணம் பண்ண போறாங்க. நம்ம கூட விளையாடுறதே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி லட்சுமியன் எல்லாம் எதுவும் கிடையாது. கதைண்ணே, உங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆகும், எப்ப ஆனிவர்சரி கொண்டாடுவீங்க? எனக்கு மேரேஜ் வரைக்கும் சிங்கிள் தான். இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை பிள்ளைய தான் கரெக்ட் பண்ண போறேன்னு தெரியல. இப்போதைக்கு சிங்கிள் தான்டா. நீ சொல்லு, உனக்கு எப்ப மேரேஜ் ஆக போகுது? எனக்கு மேரேஜ்லாம் ஆகும். எனக்கு வெறும் 19 தானே ஏஜ். என்ன ஏஜ் இது பண்றியாக்கும்? எனக்கு 19 ஆகுது. இவனுங்கெல்லாம் கிளட்டு போயிட்டேன், வயசாயிடுச்சு அப்படின்னு இது பண்றியாக்கும். அண்ணே, நல்லா பஞ்சு மிட்டாய் கலர்ல பட்டு எடுத்து போகணுண்ணே எங்க அண்ணனுக்கு. அப்படியே அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு ஊரே பார்க்கணும். ஓகே, ஃபைனலி ஜம்முன்னு ஒரு சட்டை எடுத்தாச்சு. இந்த சட்டையை பார்த்தோன்னே அண்ணன் என்ன ராமராஜ் ஃபேனா நினைச்சிடாதீங்க. உனக்கு சட்டை எடுத்துக்கோமா? உனக்கு எப்போ கல்யாணம்? வா ராமராஜ் ஹோம் டெக்ஸ்டைல் பார்த்தோம். ஆனா கல்யாண நாளுக்கு தான் எந்த சட்டை எடுப்போம் நான் காமிக்க மாட்டேன். நல்லா புது மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன இத்தனையா? 3வது வருஷம் கல்யாணம் தான். 3வது வருஷம் கல்யாணம் 3 சட்டை. அடுத்த 4வது கல்யாணம் 4 சட்டை. 4 சட்டை இருக்கவனே அவனுக்கு ஒரு சட்டை எடுத்துறேன். என்னமோ ஒரு ஈவிரக்கம் இல்லாம நமக்கு இல்லையா? வாய்ப்புல ராஜா. எல்லாம் அந்த ரோஸ் கலரா எடுத்து போடுங்கண்ணே. யாரும் இது பண்ணுவா? இது பண்ணி என்ன உனதே நான் முடிக்காம வச்சிருக்க. இது பண்ணி நீ போட்டா அது முடிக்க முடியும். गाइस, நிறைய வீடியோ பண்றோம். வரதுக்கு இந்த கல்யாணம் இருக்காது. அடுத்த கல்யாணம் அந்த மாதிரி நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வேகமாவே வந்து உங்க கையில வந்து சேரும். இல்லையானே? கையில வந்து சேராது, யூடியூப்ல வந்து. அந்த 19 வயசு பையனை பார்க்க போறீங்களா? அழகான பொண்ணுங்க ஃபுல்லா செவ்வாய்சில இருக்காங்க. அழகான பசங்க யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அழகான பையன். என்ன மாதிரியான பொண்ணு? சொல்றா, பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. நீங்க சொல்லு. இந்த 3 தான் இதா இருக்குது. இது காலையில, இது மத்தியானம், இது நைட்டு.
இது இருக்குமா அந்த டார்ச் எடுக்குமா லைட் நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. நீ வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. காமெடிலாம் பண்ணல. என்ன இதான் நல்லா இருக்கு. பேண்ட் மட்டும் சூப்பரா இருக்கு. அது பாருங்க, பாருங்க. இதான் உனக்கு வந்து நல்லா கண்டிப்பா அமௌண்ட் கொடுங்க பாருங்க. தூக்கி தெரியும். போய் பாத்துருங்க. அப்பமா என்ன அமௌண்ட் நம்ம கொடுக்க மாட்டோமா அமௌண்ட்? சரி சுடு. நம்ம கொடுப்போம் அமௌண்ட். கடைசியில போகும்போது மொத்தமா பே பண்ணுவோம். அப்ப ஏய், நீ உனக்கு என்ன கதை- வேணுமோ இல்ல, வாங்கிக்கோடா. எனக்குலாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐபோன் உனக்கு மட்டும் ஒண்ணு வேணும். இல்ல, அவ்வளவுதானே. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒண்ணு ரெடி பண்ணுவோம். வீடியோ எடுக்க கஷ்டமா இருக்கு. ஒரு ஐபோன் இல்ல ஏதாவது ஐபோனா ஒரு சாவாசமே அவன போடி. கிளம்பி எடுத்துள்ள நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. இதோட 5வது வீடியோட இது இன்னும் அப்லோட் இதுவும் அப்லோட் ஆகாது. ஆகும் ஆகும். எனக்கு என்னமோ யாரோ வேண்டப்பட்டவங்க பர்பிள் கலர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தையோ கோர்த்து விட்டு போயிடாதா? அப்படிலாம் கிடையாது. பர்பிள் கலர்ல ஷர்ட் ஏதாவது போட்டா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்குமா? யாருமே நம்மள யாராவது நம்மள வந்து சொல்லுவானுங்கல்ல, என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு, அந்த பர்பிள் கலர் ஷர்ட் போட்டா நல்லதே நடக்கும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. தேவையற்ற பதிவு அப்படின்றாங்க. சிவகாசியில இப்ப செலிபிரிட்டிஸ் அதிகம் ஆயிட்டாங்களா இல்லையா? ஆமா டிஜிட்டல் மீடியா செலிபிரிட்டிஸ் அதிகமா இருக்காங்களா? ஆமா யாருலன்னா சிவகாசியில செலிபிரிட்டியே கேட்டுட்டு இருக்கேன். அதிகமா இருக்காங்க. செலிபிரிட்டியே பாத்தீங்களா? ஒரு செலிபிரிட்டியே நான் செலிபிரிட்டி இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறேன். ஆமா இங்கேயே ஆச்சு 1 2 அவனு 3. என்ன நம்ம செலிபிரிட்டி எதையும் சேர்த்துக்கிறாரு. ஆமா இவனே, நானுமே நிறைய சேனல்ஸ் பாத்துட்டேன் இவனே. இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் சரி, இன்ஸ்டால ஒரு 10 பேஜ் சொல்லுங்க. சிவாசியில உள்ள 10 பேஜ் ஏதாவது ஒரு 10 பேஜ் சொல்லுங்க. நம்மள ப்ராப்ளம் ஆகிட்டோம்னா நம்ம வீடியோ போகணும், மத்தவங்கள ப்ராப்ளம் ஆக்கிட்டு இருக்கீங்களா பாக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னங்க ஆச்சு? எல்லாம் ஒண்ணு மண்ணுதான். நம்மள பைத்தியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அத நம்மதான் வேற யாரையும் சொல்லலாமா? ஆமாண்டா, நிறைய பார்த்தேன்டா நானுமே. இப்போ இந்த 1 இயர் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான்டா. அவங்க ஐடியா என்ன, நம்ம ஐடியா என்ன, எல்லாம் கல்யாணத்துக்கு அண்ணனோட 3வது வருஷம் கல்யாண நாளுக்காண்டி ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். சோ இந்த டைம்ல கல்யாணத்தை பத்தி பேசுவோம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால கேளு? கல்யாணம் பண்ணவர்கிட்ட கேளு. அண்ணே ரெண்டுமே போட்டுக்கலாம். அண்ணே ரெண்டுமே போட்டுக்கலாம். அண்ணே அண்ணே கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்கிறாங்கல்ல, ஆமா. அது எதுக்கு? 1000 காலத்து பயிர்னா சொல்றேன். கைஸ், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்றாங்களே, அது எதனால சொல்றாங்க? நீ சொல்றா, ஏன்டா சொல்றாங்க? அது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணானா, அது ஏன் சொல்றானுங்க? அண்ணே 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணா அப்படின்னாங்க, அது ஏன் சொல்றாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பல 1000 பொய் சொல்ல முடியுமோ, அதனால 1000 பொய் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இப்படி கரெக்டா இருந்தா திருப்பி சொல்லுங்க. பில்லு எவ்வளவு? 5150. அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே பாத்தீங்கன்னா நாங்க 4 பேர் சேர்ந்தோம்னா 20 ரூபாய்க்கு மேல ஜூஸே குடிக்க மாட்டோம். இன்னைக்கு பர்ச்சேஸே 5000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம்னா நாங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. கல்யாணத்தை அவ்வளவு சிறப்பா கொண்டாடலாம் இருக்கோம். கல்யாணத்துல இல்லன்னு, கல்யாண நாள் கல்யாண நாள் கல்யாணம் ஏன் இப்படி வளர்றீங்க? கொண்டாடுவோம். கல்யாணம் அன்னைக்கு நாள் அன்னைக்கு இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 பேர் யாரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் ஆசிர்வாதம் கூட்டுப்போம். அண்ணன் கூட்டு போறேன். நானே அவளை ஆசி போட்டு போக மாட்டேன். இல்ல எல்லாரையும் ஒரு ஆசி போட்டு போமா. 5150 பில் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு சட்டை ஒரு ஃபேன் பண்ண தான் எடுக்க போறோம். மிச்சத்தை வந்து இன்னொரு நாள் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனா நமக்கு கல்யாணம் இந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சட்டை ஒரு ஃபேன் மட்டும் தான் எடுக்க போறோம். 3 சட்டை 3 ஃபேன். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? கதை நான் திருப்பி கேட்கேன், சொல்லவே மாட்டேங்க. எப்பதான் கல்யாணம் நடக்கும்? நிறைய அடிபட்டாச்சு. நிறைய பேர் வந்து வஞ்சிட்டுலாம் போயிட்டாங்க. கஷ்டப்பட்டாங்க. போக பழகிரும். இல்ல, இது எல்லாமே பட்டாச்சு. சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி தேவயானி வர்றது மட்டும் தான்டா பாக்கி. வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ண. என்ன பொறுத்தா இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க?
இல்ல கடைசியில என்னாச்சு சரி அவ்வளவுதான் ஒரு சட்டம் ஒரு பேண்ட் தான். காய்ஸ் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சட்டை ஒரு பேண்ட் எப்பயுமே நம்ம நடத்த மாதிரி. ஜப்பான்ல சொல்லுவாங்க இதுக்கு இருக்கிற வெள்ளையஞ்சலி மாலைன்னு. சாரி கைஸ் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வந்திருக்கேன். வச்சீங்க நம்ம வண்டி டிவிஎஸ் பிட்டி அது பின்னாடி நிக்குது. திருப்பி சொல்லு. பாய். ஓகே காய்ஸ் வெட்டிங் ஆனது